குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அவ்வப்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து மிதமான அளவில் உள்ளது. சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் குற்றாலம் அருவிகளில் குளித்துவிட்டு செல்வது வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு குவிந்தனர். மிதமாக கொட்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கும் மாநில கல்லூரி மாணவர்களுக்கும் கடந்த பல வருடங்களுக்கும் மேலாக ரூட் தலை பிரச்சனை நடந்து வருகிறது. இதனால் 2 கல்லூரி மாணவர்களும் அடிக்கடி மாறி மாறி தாக்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டு அனுப்பப்பட்டு ரயில் நிலையத்தில் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதில் சச்சின் என்ற கல்லூரி மாணவன் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் தினமும் குறுக்குப்பேட்டை இரும்பு பாதை ரயில் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருகிறார். நேற்று வழக்கம்போல் கும்மிடிப்பூண்டியிலிருந்து குறுக்குப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு ரயிலில் வந்து கொண்டிருந்த போது அதே ரயிலில் வந்த மாநில கல்லூரி மாணவர்களை தான் கைது செய்யப்பட்டதற்கு காரணம் மாநில கல்லூரி மாணவர்கள்தான் என்று கூறி மாநில கல்லூரி மாணவர்கள் 3 பேரை தாக்கி இருக்கிறார். பதிலுக்கு அவர்களும் தாக்க இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டுள்ளனர். மேலும் இது குறித்து இரு தரப்பினர் மீதும் இரும்பு பாதை போலீசார் வழக்கு பதிவு செய்து மாநில கல்லூரி மாணவர்களான பாஸ்கர், மோகன்ராஜ், குமார் மற்றும் பச்சையப்பன் கல்லூரி மாணவரான சச்சின் ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர்.